அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான வெப்பவியல் டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் பாருங்கள், வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் ஆகும். வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் ஆகும். அடுத்தது, ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படும்னா வெப்ப ஏற்புத்திறன். அடுத்து பாருங்க, தன் வெப்ப ஏற்புத்திறன் என்பது என்ன? 1 கிலோகிராம் எடையுள்ள பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் தான் என்னது? தன் வெப்ப ஏற்புத்திறன். அடுத்து பாருங்க, பாதரசத்தின் தன் வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? 140 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? 4180 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் 4180 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அடுத்து பாருங்க, திடப்பொருள் திரவமாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? உருகுதல். திடப்பொருள் திரவமாக மாறுறது உருகுதல். அடுத்த வினா பாருங்க, திடப்பொருள் வாயுப்பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? பதங்கமாதல். ஒரு முக்கியமானது, திடப்பொருள் வாயுவாக மாறுனுச்சுன்னா அது பதங்கமாதல். அடுத்தது, திரவ பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் உறைதல். திரவ பொருள் திடப்பொருளாக மாறுனுச்சுன்னா அது உறைதல். அடுத்தது, திரவ பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் ஆவியாதல். திரவம் வாயுவாக மாறுனுச்சுன்னா அது ஆவியாதல். அடுத்தது பாருங்க, வாயு பொருள் திரவமாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? இது குளிர்தல். வாயு திரவமாக மாறுனுச்சுன்னா அது உங்களுக்கு குளிர்தல். அடுத்து பாருங்க, பதங்கமாதல் என்பது என்ன? திடப்பொருள் திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறுதல் பதங்கமாதல். அடுத்தது, பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம், அயோடின், நாப்தலின், அம்மோனியம் குளோரைடு. முக்கியமானது எல்லாம் பார்த்துங்க. பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம், அயோடின், நாப்தலின், அம்மோனியம் குளோரைடு. அடுத்த வினா, வெப்பநிலையை அளப்பதற்கான அளவை கண்டுபிடித்தவர் யார்? கெல்வின் பிரபு. அடுத்தது, முதல் ஹைட்ரஜன் பலூனை வடிவமைத்தவர் யார்? ஜாக்விஸ் சார்லஸ். முதல் ஹைட்ரஜன் பலூனை வடிவமைத்தவர் ஜாக்விஸ் சார்லஸ். அடுத்து பாருங்க, நல்லியல்பு வாயு சமன்பாடு என்ன? பிவி n/RT. நல்லியல்பு வாயு சமன்பாடு பிவி RT. அடுத்த வினா, சூரியன் வினாடிக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றலை வெளியிடுகிறது? 3.8 × 10⁻26 ஜூல். சூரியன் வினாடிக்கு எவ்வளோ வெப்ப ஆற்றல் வெளியிடுதுன்னா 3 × 10⁻26 ஜூல். அடுத்த வினா முக்கியமானது, சூரியனில் நடைபெறும் வினை என்ன? அணுக்கரு இணைவு. முக்கியமானது, சூரியனில் என்ன இணைவுனா அணுக்கரு இணைவு. அடுத்தது, வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி வெப்பநிலை மானி. வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி வெப்பநிலை மானி. அடுத்த வினா, பொருட்கள் வெப்பப்படுத்தும் போது குளிர்க்கும் போது என்னவாகும்? வெப்பப்படுத்தும் போது விரிவடையும், குளிர்க்கும் போது சுருங்கும். இது முக்கியமானது. பொருட்கள் வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்னா விரிவடையும், குளிர்க்கும் போது சுருங்கும். அடுத்து பாருங்க, வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகு எவை? ஃபாரன்ஹீட், செல்சியஸ், சென்டிகிரேட். இது முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. இன்னொன்று இருக்குது கெல்வின். அடுத்தது, வெப்பநிலை மானிகளில் பயன்படும் தனிமம் எது? பாதரசம். வெப்பநிலை மானிகளில் பயன்படும் தனிமம் எது? பாதரசம். இது அலோகமா இல்லை உலோகமானு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வினா, வெப்பநிலை மானிகளில் பாதரசம் பயன்படுத்தப்பட காரணம் என்ன? வெப்பத்தை எளிதில் கடத்தும். அடுத்த வினா, மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? 36.9 செல்சியஸ் அல்லது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்த வினா, வெப்பம் எத்தனை வழிகளில் பரவும்? 3 வழிகளில். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சல். அடுத்து பாருங்க, ரயில் தண்டவாளங்களில் இடைவெளியில் சிறு சிறு இடைவெளி விட காரணம் என்ன? ஏன்னா வெப்ப விளைவு. வெப்பத்தினால் இரும்பு விரிவடையும், குளிரில் சுருங்கும். அதனால் இடையில சிறு சிறு இடைவெளி விட்டுருப்பாங்க. அடுத்து பாருங்க, கோடை காலங்களில் வாகன டயர்கள் வெடிக்க காரணம் என்ன? வெப்பத்தினால் டயரில் உள்ள வாயுக்கள் விரிவடைவதால். அடுத்த வினா, இரு பொருட்கள் தொட்டுக்கொள்ளும் போதும் மூலக்கூறு இயங்காமலேயே வெப்பம் பரவும் நிகழ்ச்சியின் பெயர் வெப்ப கடத்தல். இரு பொருட்கள் தொட்டுக்கொள்ளும் போது மூலக்கூறுகள் இயங்காமலேயே வெப்ப பரவும் நிகழ்ச்சி பெயர் வெப்ப கடத்தல். அடுத்த வினா பாருங்க, பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்ன? 8.31 ஜூல் மோல் -1 கெல்வின் -1. முக்கியமானது, பொது வாயு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் -1 கெல்வின் -1. அடுத்து பாருங்க, வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவு. அதுக்கு எண் மதிப்பு மட்டும் தான் உண்டு. அதனால் அது ஸ்கேலார் அளவு. வெக்டார் அளவு அப்படின்னா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தது பாருங்க,
ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளில் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி. அதாவது நிறையில் மாற்றம் ஏற்படாது, அதோட நிலையில தான் மாற்றம் ஏற்படும். அடுத்த வினா பாருங்க. இரு பொருட்கள் தொட்டுக்கொள்ளும் போதும் மூலக்கூறுகள் இயக்கத்தினால் வெப்பம் பெறும் நிகழ்ச்சி பெயர்ந்து வெப்பச்சலனம். இரு பொருட்கள் தொட்டுக்கொள்ளும் போதும் மூலக்கூறுகள் இயக்கத்தினால் வெப்பம் பெறும் நிகழ்ச்சி பெயர்ந்து வெப்பச்சலனம். அடுத்து பாருங்க. இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று தொடாமலேயே வெப்ப பரிமாற்றம் நிகழ்வின் பெயர் என்னன்னா வெப்ப கதிர்வீச்சல். எடுத்துக்காட்டு சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர் பூமிக்கு. அடுத்து பாருங்க. பகல் நேரத்தில் வீசும் காற்று கடல் காற்று. பகல் நேரத்தில் வீசும் காற்று கடல் காற்று. இரவு நேரத்தில் வீசும் காற்று நிலக்காற்று. ரெண்டும் முக்கியமானது. பகல் நேரத்தில் கடல் காற்று, இரவு நேரத்தில் நிலக்காற்று. அடுத்தது காற்று வீசுதல் என்பது எவ்வகை பரிமாற்றம்? வெப்பச்சலனம். இது முக்கியமானது. காற்று வீசுதல் என்பது ஒரு வெப்பச்சலனம் காரணமாக வெப்ப பரிமாற்றம். அடுத்த வினா. உரைக்கலவை என்பது என்ன? உப்பும் பனிக்கட்டியும் 1:3 என்ற விகிதத்தில் கலந்த கலவை. உரைக்கலவைனா உப்பும் பனிக்கட்டியும் கலந்த 1:3 என்ற விகிதத்தில் கலந்த கலவை ஆகும். அடுத்து பாருங்க. உரைக்கலவையின் வெப்பநிலை எவ்வளவு? -23 டிகிரி செல்சியஸ். உரைக்கலவையின் வெப்பநிலை -23 டிகிரி செல்சியஸ். அடுத்த வினா. நிலாவின் வெப்பநிலை எவ்வளவு? -150 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை. அதாவது -150லேருந்து +110 வரைக்கும் அதோட நிலாவோட வெப்பநிலை இருக்கும். அடுத்து பாருங்க. துருவ பகுதியில் காணப்படும் தாவரம் எது? லிச்சன்ஸ். துருவ பகுதியில் காணப்படும் தாவரம் லிச்சன்ஸ். அடுத்த வினா. வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் எது? கருப்பு நிறம். வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் கருப்பு நிறம். அடுத்தது வெப்பத்தை குறைவாக உட்கவரும் நிறம் வெள்ளை நிறம். அதிகம்னா கருப்பு, குறைவாக உட்கவரும்னா வெள்ளை நிறம். அடுத்த வினா பாருங்க. கோடை காலங்களில் வெள்ளை ஆடை அணிய காரணம் என்ன? வெப்ப கதிர்வீச்சலை குறைக்க. அடுத்த வினா. பெட்ரோல் டேங்கர் லாரிகளில் வெள்ளை நிறம் பூசப்பட காரணம் என்ன? வெப்ப கதிர்வீச்சலை குறைக்க. அடுத்த வினா. எளிதில் வெப்பத்தை கடத்துபவை எவை? வெப்ப கடத்திகள். எளிதில் வெப்பத்தை கடத்துபவை வெப்ப கடத்திகள். அடுத்தது எளிதில் வெப்பத்தை கடத்தாதவை என்னன்னா அறுதிர் கடத்திகள் அல்லது காப்பான்கள். அடுத்த வினா பாருங்க. வெப்ப கடத்திகள் எவை? இரும்பு, அலுமினியம், பாதரசம். இது மூணுமே வெப்ப கடத்திகள். அடுத்தது அறுதிர் கடத்திகள் அல்லது காப்பான் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரம், கண்ணாடி, ரப்பர், தோல். இது முக்கியமானது, பார்த்துங்க. அடுத்த வினா. அழுத்த சமையற்கலனில் குக்கர் நீரில் கொதிநிலை எவ்வளவு? +120 டிகிரி செல்சியஸ். குக்கரில் நீரோட கொதிநிலை எவ்வளோனா +120 டிகிரி செல்சியஸ். அடுத்த வினா. நம் உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளதுன்னா 70%. நம் உடலில் 70% நீர் உள்ளது. அடுத்த வினா. நாய் அதன் நாக்கினை வெளியில் தொங்க விடுவது ஏன்? நாக்கில் உள்ள நீர் ஆவியாவதால் நாயின் உடல் குளிர்ச்சி அடையும். அடுத்தது. செல்சியஸ் அளவீட்டை ஃபாரன்ஹீட் அளவீடாக மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு என்ன? F = 9/5 × C+32. இது செல்சியஸ் அளவீட்டை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கு. அடுத்து பாருங்கள். ஃபாரன்ஹீட் அளவீட்டை செல்சியஸ் அளவீட்டாக மாற்றுறதுக்கு தேவையான சமன்பாடு C = 5/9 × F-32. இதுக்கு ஒரே சமன்பாடாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா F-32 / 9 = C/5. நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபாரன்ஹீட் வேணால் ஃபாரன்ஹீட் வச்சு போட்டுங்க, செல்சியஸ் வேணால் செல்சியஸ் வச்சு போட்டுட்டுங்க, இப்படியும் போடலாம். அடுத்தது. செல்சியஸை கெல்வின் அளவீடாக மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு செல்சியஸ் +273.15 ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெல்வின் அளவு கிடச்சிரும். அப்போ கெல்வினானது செல்சியஸையும் 273.15 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கெல்வின் அளவீடு கிடச்சிரும். அடுத்த என்ன பாருங்கள். கெல்வின் அளவீட்டை செல்சியஸ் அளவீடாக மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு. அப்போ இந்த செல்சியஸ் இங்கே போயிட்டுனா என்ன ஆகுனா இந்த கெல்வின் இங்கே மைனஸில் வந்துடும். அப்போ கெல்வின் -273.15 ஈக்குவல் செல்சியஸ். அடுத்த வினா. வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகு யாது? ஜூல் பர் கெல்வின். முக்கியமானது. வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகு ஜூல் பர் கெல்வின். அடுத்தது தன் வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகு ஜூல் kg-1 கெல்வின் -1. தன் வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகு ஜூல் kg-1 கெல்வின் -1. அடுத்தது தன் உள்ளுறை வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு யாது? ஜூல் பர் கிலோகிராம். தன் உள்ளுறை வெப்பத்தின் அலகு ஜூல் பர் கிலோகிராம். நல்லா பார்த்துங்க. வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகுனா ஜூல் பர் கெல்வின். தன் வெப்ப ஏற்புத்திறன்னா ஜூல் kg-(Kelvin) 1. தன் உள்ளுறை வெப்பம்னா ஜூல் கிலோகிராம். அடுத்த வினா. வெப்ப கதிர்வீச்சு எவ்வாறு பரவுகிறது? மின்காந்த அலைகளாக பரவுகிறது. வெப்ப கதிர்வீச்சு மின்காந்த அலைகளாக பரவுகிறது. அடுத்த வினா பாருங்க. PV = மாறிலி என்பது என்ன விதினா பாயில் விதி. PV = மாறிலி என்பது ஒரு பாயில் விதி. அடுத்தது PV = N × RT என்பது ஒரு நல்லியல்பு வாயு சமன்பாடு. PV = RT என்பது நல்லியல்பு வாயு சமன்பாடு. அடுத்தது
V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T அப்படிங்கிறது சார்லஸ் விதி. V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T என்பது சார்லஸ் விதி. அடுத்தது P டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/V அப்படிங்கிறது பாயில் விதி. அடுத்த வினா, பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்ன? 8.31 ஜூல் மோல் -1 கெல்வின் -1. பொது வாயு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் -1 கெல்வின் -1. கடைசி வினா, அவைக்கேற்ற மதிப்பு 6.023 × 10⁻23 மோல். இது முக்கியமானது. அவைக்கேற்ற மதிப்பு வந்து 6.023 × 10⁻23 மோல். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான வெப்பவியல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.